சென்னைய காப்பாற்ற சிறந்த வழி அதோட அந்த தலைநகரம் அப்படிங்கிற மகுடத்தை கழட்டி வைக்கிறது தான் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம் கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா. அதாவது பல தசாப்தங்களா நாம பார்த்து பழகின ஒரு மாபெரும் நிர்வாக மையத்தை 5ஆக உடைத்து மாநிலம் முழுக்க சிதறடிக்கிறதுனா வளர்ச்சிக்கான ஒரே வழி அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு எப்படி தோணுது? கண்டிப்பா இது ஒரு அதிரடியான சிந்தனை தான். அதிக தகவல்கள், குறைந்த நேரம். உங்களுக்கான பிரத்யேகமான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம விவாதிக்க போறது எந்த ஒரு அரசியலையும் கிடையாது. மாறாக ஒரு மாநிலத்தின் அதிகார மையத்தை எப்படி பரவலாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிலவியல் வரைபடத்தை பத்தி தான். இது கேட்பதற்கு சற்று மூளையை குழப்புற ஒரு யோசனையாக கூட உங்களுக்கு தோன்றலாம். ஆனா பல ஆண்டுகளா தொடரும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு பிரச்சனைக்கு இது ஒரு மாற்று சிந்தனை அப்படின்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. ஏன்னா எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு இயந்திரமா இருந்தாலும் அல்லது பல கோடி மக்கள் வாழும் ஒரு நிலப்பரப்பா இருந்தாலும் அதோட மொத்த எடையும் ஒரே புள்ளியில குவியும் போது என்னாகும்? அந்த புள்ளி மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகும் இல்லையா? ஆமா, மற்ற பகுதிகள் தமக்கான ஊட்டச்சத்து கிடைக்காம மெலிந்து போகும். கரெக்ட். இதுதான் இன்றைய நவீன நகரமயமாக்கலோட மிகப்பெரிய சவால். இப்போ இன்னைக்கு நாம மூலப்பொருளா எடுத்துக்கிட்டு அலச போகிற முக்கிய ஆவணம் என்னன்னா, நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. குறிப்பா அந்த ஆவணத்தோட 32 முதல் 35 வரையிலான பக்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தையும் அதற்கான காரணங்களையும் தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வரைவில் இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளையோ அல்லது கொள்கை முடிவுகளையோ நாம இங்க ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம எந்த பக்கமும் சாராம இதுல வழங்கப்பட்டிருக்கிற நிர்வாக மற்றும் நிலவியல் சிந்தனைகளை மட்டுமே புறவையாக, அதாவது ரொம்ப நியூட்ரலா விவாதிக்க போறோம். அந்த நடுநிலைமை இங்க மிக மிக அவசியமானது. ஏன்னா இந்த ஆவணத்துல முன்வைக்கப்படுற மைய கருத்து ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த மாநிலத்தோட வளர்ச்சியையும் ஒரு நகரத்தை மட்டும் மையமா வச்சுக்காம மாநிலம் முழுவதும் சமமா பரவச் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். அதாவது அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வெறும் தத்துவமா பார்க்காம அதை எப்படி செயல்முறையா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன் தலைநகரம் மாத்தணும், சென்னையோட தற்போதைய நிலை என்ன, அந்த ஆவணம் இதை மிக தெளிவா பட்டியலிடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைசிறந்த கல்லூரிகள், பலதுறை மருத்துவமனைகள், பன்னாட்டு நிறுவனங்களோட வேலை வாய்ப்புகள், அப்புறம் முக்கிய அரசு துறைகளோட தலைமை அலுவலகங்கள், ஆமா, எல்லாமே சென்னையில தான் குவிஞ்சு கிடக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சென்னையை நீங்க ஒரு ஸ்மார்ட் போனோட ஒப்பிட்டு பாருங்களேன். ஸ்மார்ட் போன்ல மெமரி நிரம்பி வழியிற அந்த பிரச்சனைய சொல்றீங்களா? சரியா, அதேதான். இப்போ உங்க போன்ல ரேம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதுல ஒரே நேரத்துல கல்வி அப்படிங்கிற செயலி, மருத்துவம் அப்படிங்கிற ஆப், வேலைவாய்ப்பு, அரசு நிர்வாகம்னு பல கனமான செயலிகளை நீங்க ஓடவிட்டா என்ன ஆகும்? பேட்டரி சீக்கிரமா தீந்துரும், போன் ஹேங் ஆகும். ஆமா, சில நேரங்கள்ல போன் அதிக வெப்பமாகி அப்படியே செயலிழந்து போகும். இங்க சென்னையோட உள்கட்டமைப்பு, நிலத்தடி நீர், போக்குவரத்து எல்லாமே அந்த பேட்டரிய போலதான் நாளுக்கு நாள் வேகமாக காலியாயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மாநிலத்தோட எடையையும் சென்னை அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளி எப்படி தாங்க முடியும்? நீங்க சொன்ன அந்த ஹேங் ஆகுறது வெறும் தொழில்நுட்ப உதாரணம் மட்டும் கிடையாது. நிஜத்துல ஒரு சாமானியனோட வாழ்வுல அது எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்போ நெல்லையிலயோ அல்லது ராமநாதபுரத்திலோ உள்ள ஒரு சிறு தொழில் முனைவோரை கற்பனை செஞ்சுக்கோங்க. அவரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கலான ஃபைலுக்காகவோ அல்லது ஒரு அரசு அனுமதிக்காகவோ மாநில தலைமைச் செயலகத்துக்கு வரணும். ஆமா, சென்னைக்கு தான் வந்தாகணும். அவர் ஊர்ல இருந்து 600 கிலோமீட்டர் பயணிச்சு எழும்பூர்ல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து பல நாட்கள் காத்திருக்கணும். இது வெறும் தூரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஒரு குடிமகனோட நேரம், பணம், அப்புறம் சுயமரியாதை மீதான ஒரு வரி விதிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இதை விட கொடுமை என்னன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு அவர் சென்னைக்கு வந்தாலும் இங்க இருக்கிற டிராபிக்ல அவர் சிக்கி அவதிப்படுறதுதான். கண்டிப்பா. லட்சக்கணக்கான மக்கள் இப்படி தொடர்ந்து ஒரே நகரத்தை நோக்கி படையெடுக்கும் போது வீட்டு வாடகை எப்படி விண்ணை தொடும் அப்படிங்கறத நம்ம கண்கூடா பாக்குறோம். பழைய மகாபலிபுரம் சாலை, அதாவது OMR போன்ற பகுதிகளில் தினசரி மனுஷங்களோட விலைமதிப்பற்ற நேரம் சாலையிலேயே வீணாகுது. ஆமா, அவசர காலங்கள்ல ஆம்புலன்ஸ்கள் கூட குறித்த நேரத்துல மருத்துவமனைக்கு செல்ல முடியாத அளவுக்கு நெரிசல்.
இது ஒரு பக்கம்தான். மறுபக்கம் மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிற திறமையான இளைஞர்கள் சொந்த ஊர்ல வாய்ப்பு இல்லாம வேறு வழியின்றி சென்னைக்கு வர்றாங்க. இதனால கிராமங்கள்ல ஒரு மிகப்பெரிய பிரெயின் ட்ரெயின், அதாவது ஒரு வெற்றிடம் உருவாகுது. இது மையப்படுத்தப்பட்ட வளர்ச்சியால உருவாகிற ஒரு சங்கிலி தொடர் விளைவு. ஒரு நகரத்துல முதலீடுகள் குவியும் போது மாநிலத்தோட மனித வளமும் அங்கே குவியுது. ஓ, அங்கேதான் எல்லாரும் வராங்க. ஆமா, மனித வளம் ஒரே இடத்துல குவியும் போது அங்க நிலத்தோட மதிப்பும் வாழ்க்கை செலவும் அநியாயத்திற்கு எகிரிடுது. அதே சமயம் மற்ற மாவட்டங்கள் முறையான வளர்ச்சியின்றி பின்தங்கியே கிடக்கு. இது ஒரு முடிவில்லாத நச்சு சுழல். அப்போ நெரிசலான சென்னைக்கும் பின்தங்கிய பிற மாவட்டங்களுக்கும் இடையே உள்ள இந்த நேரடி தொடர்பை உடைக்கிறது எப்படி அப்படிங்கறதுதான் இந்த ஆவணத்தோட அடிப்படை தேடல். சரியா சொன்னீங்க. சரி, இந்த சுழலை உடைக்க அந்த வரைவு ஆவணம் என்ன தீர்வை முன்வைக்குதுன்னா, பன்முக தலைநகர் முறை, அதாவது மல்டி கேபிட்டல் சிஸ்டம். அதிகாரம் மற்றும் வளர்ச்சியை ஒரே இடத்துல குவித்து வைக்காம பல இடங்கள்ல பகிர்ந்தளிக்கிறது. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இப்படி செய்யறது நடைமுறை சிக்கல்களை உருவாக்காதா? ஒரு ஃபைலுக்காக அரசு அதிகாரிகள் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு அலைய வேண்டிய நிலை வராதா? இது நிர்வாகத்துல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இந்த சந்தேகம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா இத நாம உலகளாவிய உதாரணங்களோட பொருத்தி பார்க்கணும். ஆவணத்துல சில சிறந்த உதாரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. என்னென்ன நாடுகள்? இப்ப தென்னாப்பிரிக்காவை எடுத்துக்கோங்க. அங்க 3 தலைநகரங்கள் இருக்கு. நிர்வாகத்திற்கு பிரிட்டோரியா, சட்டம் இயற்றுதலுக்கு கேப்டவுன் மற்றும் நீதித்துறைக்கு ப்ளூம்பான்டீன். ஓ, 3 வேற வேற நகரங்கள். ஆமா. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு நகரத்துல கவனம் இருக்கும். தினசரி அரசு நிர்வாகம் இன்னொரு நகரத்துல நடக்கும். இதனால ஒரே நகரத்தின் மீது விழும் சுமை 3ஆக பிரிக்கப்படுது. அப்படியா? நெதர்லாண்ட்ல கூட பாத்தீங்கன்னா, ஆம்ஸ்டர்டாம் ஒரு தலைநகரா இருந்தாலும் அரசோட முக்கிய நிர்வாக மையங்கள் தி ஹேக் அப்படிங்கிற நகரத்துல தான் இருக்கு. அப்படி என்றால் அதிகாரத்தை நிலையில்படி பிரிக்கிறது சாத்தியமந்தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாம அப்படியே பின்பற்ற முடியுமா? நிர்வாகம் தாமதமாகாதா? அங்கதான் நாம காலத்தோட மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம காகித கோப்புகளை சுமந்துகிட்டு திரியிற 90கள்ல இல்ல. ஆமா, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. கரெக்ட். நாம வாழும் இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒரு ஃபைல் ஒரு மேசையிலிருந்து இன்னொரு மேசைக்கு பயணிக்க மனுஷங்க பயணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த திட்டத்தோட உண்மையான நோக்கம் அதிகாரத்துவத்தை மேலும் சிக்கலாக்குறது கிடையாது. அப்புறம் என்ன? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மையம் இருக்கும்போது அந்த துறை சார்ந்த உள்கட்டமைப்பு அந்த பகுதியை சுற்றி வளரும். இது நிர்வாகத்தோட திறனை அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறைக்காது. ஓஹோ, இது ஒரு பரவலாக்கப்பட்ட சர்வர் நெட்வொர்க் போல பார்க்கலாமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஒரே ஒரு மெயின் சர்வர்ல எல்லா டேட்டாவையும் வைத்தால் அந்த சர்வர் கிராஷ் ஆக வாய்ப்பு அதிகம். சிஸ்டம் மிக மெதுவா செயல்படும். ஆமா. ஆனா அத லோக்கல் நோடுகளாக பிரிச்சு டேட்டா ப்ராசஸிங்க்கு ஒன்று, ஸ்டோரேஜுக்கு ஒன்று, செக்யூரிட்டிக்கு ஒன்றுன்னு தனித்தனியா வைத்தா அந்த சிஸ்டம் மிக வேகமா செயல்படும் இல்லையா? அதுபோல தான் மாநிலத்தோட புவியியலையும் கட்டமைக்க போறாங்க. ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பில எழும் தடைய இந்த நெட்வொர்க் முறை சுக்குநூறாக உடைச்சிடும். ஒட்டுமொத்த மாநிலமும் ஒரு ஒருங்கிணைந்த வலையமைப்பா செயற்பட தொடங்கும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த உலகளாவிய முறைய தமிழகத்தோட நிலைவியலுக்கும் பண்பாட்டுக்கும் எப்படி பொருத்துறது? அதுக்காக அந்த வரைவு திட்டம் 50 தலைநகரங்கள் கொண்ட ஒரு வரைபடத்தை முன்வைக்குது. இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அவங்க புதிதா எதையும் காட்டுலயோ அல்லது பாலைவனத்திலயோ உருவாக்க சொல்லல. ஆமா, இருக்கிற நகரங்களை தான் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு நகரத்திற்கும் உள்ள இயல்பான பலத்திற்கேற்ப தலைநகரங்களை வடிவமைத்திருக்காங்க. நிர்வாகத்தோட முழு சுமையும் திருச்சியிடம் ஒப்படைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முதல் படி அப்படின்னு சொல்றாங்க. சரி, திருச்சியை நிர்வாக தலைநகரமா மாத்துறதுக்கு குறிப்பா ஏதாவது காரணம் இருக்கா? திருச்சியோட நிலைவியல் அமைப்பு தான் அதற்கு காரணம். தமிழகத்தோட மையப்பகுதி அது. சென்டர் பாயிண்ட். ஆமா, நம்ம முன்னாடி பேசின அந்த நெல்லை அல்லது ராமநாதபுரத்து சிறுதொழில் முனைவோரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ அவர் தலைமைச் செயலகம் வரணும்னா மாநிலத்தோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கும் பயணிக்கணும். ரொம்ப கஷ்டம். அதே தலைமைச் செயலகம், சட்டமன்றம் மற்றும் அனைத்து முக்கிய அரசு துறைகளோட தலைமையகங்களும் திருச்சிக்கு வந்தா என்னாகும்? வட மாவட்ட மக்களா இருந்தாலும் சரி, தென் அல்லது மேற்கு மாவட்ட மக்களா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அது சமமான தூரம்தான். ஓ, கரெக்ட் தான். சில மணி நேர பயணத்துல மாநிலத்தோட நிர்வாக மையத்தை எல்லோரும் சென்றடைய முடியும். இது அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான தூரத்தை பல 100 கிலோமீட்டர்கள் குறைக்குது. அது மிகப்பெரிய நிம்மதியை தரும். ஆனா ஒரு நிமிஷம், அப்படி நிர்வாகத்தை முழுசும் திருச்சிக்கு மாத்தினா சென்னையோட நிலை என்ன ஆகும்? அது களை இழந்துடாதா?
நிறைய பேருக்கு இந்த கவலை வரும். ஒரு விதத்துல பன்னாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில சென்னை அப்படிங்கிற பிராண்ட் அடிபடுமே அப்படிங்கிற கவலை எனக்கு வருது. அந்த ஆவணம் சென்னைய கைவிடச் சொல்லல, மாறாக சென்னையோட கால்கள்ல கட்டப்பட்டிருக்க அதிகாரத்துவ சங்கிலிகள் அவிழ்த்து விடச் சொல்லுது. சென்னை ஒரு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார தலைநகரமா உருமாறும் அப்படின்னு வரைவு கூறுது. ஓ, அதாவது தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் நிறுவனங்கள், ஊடகம் மற்றும் சினிமா, துறைமுகம் சார்ந்த உலகளாவிய வர்த்தகம், அப்புறம் வங்கிச் சேவைகள் ஆகியவை தொடர்ந்து சென்னையில மையப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிங்க. அரசு அலுவலகங்கள், அதை சுற்றியுள்ள அரசியல் போராட்டங்கள், விஐபி போக்குவரத்து போன்றவற்றால் ஏற்படுற முடக்கத்திலிருந்து சென்னை விடுபடும் போது என்ன நடக்கும்? டிராஃபிக் குறையும். ஆமா, அது முழுக்க முழுக்க ஒரு பொருளாதார பெருநகரமா, எந்த தடங்களும் இல்லாத உலகளாவிய வர்த்தக மையமா இன்னும் அசுர வேகத்துல செயல்பட முடியும். முதலீட்டாளர்களுக்கு இது இன்னும் அதிக லாபத்தையே தரும். புரியுது. நிர்வாகம் மத்தியில இருக்கு, பொருளாதாரம் வடக்குல இருக்கு. அப்படியென்றால் உற்பத்தி எங்கே போகும்? மேற்கு தமிழகத்தோட பங்கு என்ன?